என்னோட ஜேர்னி எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா வந்துட்டு 2019 ஸ்டார்ட் ஆச்சு. எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா எதாச்சியாக தான் ஆச்சு. ஒன்றும் இல்லை, காலேஜ் முடிச்சுட்டு வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்துட்டு சரி எல்லாம் டிஎன்பிசி போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் டிஎன்பிசி வந்தேன். காலேஜ் சுத்தமாக படித்ததே இல்லை, ஒரு இது கூட இருந்தாலும் என்ன பண்ணுறது தெரியாமல் டிஎன்பிசி வந்தேன். இங்கே வந்து டாப்பராக இருந்தால் தான் வந்துட்டு பாஸ் ஆக முடியும் இல்லை, எப்படி இருந்தாலும் பாஸ் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கு நானே புரிஞ்சுக்கிட்டது இதே தான். 2019 வந்துட்டு எங்கள் பேட்ச் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்ட பேட்ச்னு நினைக்கிறேன். புக்கு மார்க்ஸ் வந்தாலுமே அதுக்கப்புறம் சிலபஸ் சேஞ்ச் பண்ணாங்க. அப்புறம் 2 வந்துட்டு மிஸ் பண்ணாங்க. திருப்பி வந்து தமிழ் தூக்குனாங்க, எடுத்தாங்க. இதுக்கு இடையில கொரோனா வேலை வந்துச்சு. இதெல்லாம் வந்து ஒரு போராட்டமாக தான் முடிஞ்சிச்சு. அப்படியும் ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் 5 வருஷம் தேவையில்லை, சீக்கிரமே ஸ்டார்ட் ஆகலாம். ஆனால் சூழ்நிலைகள் காரணமாக இருந்துட்டு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. குரூப் 4 ஸ்டார்ட் பண்ணி கொரோனாக்கு அப்புறம் குரூப் 4 தான் எழுதுனேன். குரூப் 4 பாஸ் ஆகிட்டேன். அதே மாதிரி வந்துட்டு அதுக்கடுத்து குரூப் 2 இருந்துச்சு. குரூப் 2லாம் வந்து பெரிய எக்ஸாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். ஃபுல்லாக எழுதணும், அதெல்லாம் ரொம்ப கஷ்டமானது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் போய் பார்த்தா அது ஒன்றுமே இல்லை. ஓகே, உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக வந்துட்டு சக்ஸஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான். நான் வந்ததே வந்துட்டு ஒரு குரூப் 4 ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கிட்டு மாதம் வாங்கிட்டு செட்டில் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரியாக தான் நினச்சி வந்தேன். அதுக்கப்புறம் இது கற்றுக் கொடுக்குற விஷயம் வந்துட்டு நிறைய இதில் சொல்லுவாங்க. நிறைய ஏதாவது ஒரு ஃபீல்டில் போனால் வந்துட்டு அதில் இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அதில் எக்ஸ்ட்ரா இது பண்ணாரு. ஆனால் டிஎன்பிசியில் வந்துட்டு வெட்டிட்டு போனால் வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை, இதில் வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லைஃபே கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் அப்படின்னு நினைக்கிறேன்.